நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க டு நாட்டுக்கும் டிட் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டு நாட் அப்படிங்கிறது இப்போ இருந்து இனிமேல் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர்லையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டு நாட் யூஸ் பண்ணலாம். இதுவே டிட் நாட் அப்படிங்கிறது நான் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல டிட் நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு நாட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டு நாட்டை தான் நம்ம டோன்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்த பண்ணாத, இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் டோன்ட் அதாவது டு நாட் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீ அங்கே போகாத, டோன்ட் கோ தேர். அப்படி இல்லைன்னா டு நாட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். அதை டச் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் தட், டோன்ட் டச் தட் அப்படின்னு சொல்லலாம். சத்தமாக பேசாத, அமைதியாக பேசு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. சத்தமாக பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டு நாட் ஸ்பீக் லவுட்லி, டோன்ட் ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே நீ அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற, குறைச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அட்வைஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு நாட் அப்படிங்கிறது இப்போ இருந்து இனிமேல் ஒரு விஷயத்த பண்ணாத அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பிடாத, தூங்காத இப்படின்லாம் சொல்லுவோம்ல. டோன்ட் ஈட், டோன்ட் ஸ்லீப், பொய் சொல்லாத, டோன்ட் லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இன்னுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு சில இடங்களில் போர்டு பார்த்துருப்போம், டு நாட் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனுமதி இல்லாமல் என்ட்ரு ஆகாதீங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது தான். ஸோ டு நாட் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ட்ரெயினர்ஸ் நாங்களாம் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை மறக்காமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டு நாட் ஃபர்கெட் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ்க்கு லேட்டாக வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லேட் டு த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திருப்பி இதே மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் அகேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டோன்ட் அப்படிங்கிறது, அதாவது டு நாட் அப்படிங்கிறது இப்போ இருந்து இனிமேல் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இப்போது டிட் நாட் அதாவது டிடன்ட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிட் நாட் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் நான் ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். டிட் நாட்டை தான் டிடன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அங்கே நீ போகாத அப்படிங்கிறதுக்கு டு நாட் கோ தேர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் அங்கே போகலை அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது அந்த விஷயத்த நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஐ டிட் நாட் கோ தேர், ஐ டிடன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அதை நீங்கள் டச் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ டிடன்ட் டச் தட் அப்படின்னு சொல்லலாம். நான் சத்தமாக பேசலையே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது ஐ டிட் நாட் ஸ்பீக் லவுட்லி, ஐ டிட் நாட் ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடல அப்படின்னு சொல்லணுன்னா ஐ டிட் நாட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நான் என் ஹோம்ஒர்க்கை மறக்கலை அப்படின்னா ஐ டிட் நாட் ஃபர்கெட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணலை அப்படின்னு சொல்லணுன்னா ஐ டிட் நாட் மேக் தட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு நாட் அப்படிங்கிறது இப்போ வந்து இனிமேல் ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணும். இதுவே டிடன்ட் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்ப யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் டு நாட் அண்ட் டிட் நாட்கான டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் என்ன டாபிக் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.